இவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் சுயதொழில் பண்ணுறோம். அதுக்கான பார்சல் வந்திருக்கு. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், வீட்லேயே நாங்கள் வந்துட்டு தொழில் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கான வீடியோ தான். வாங்க வீடியோக்குள்ளே. இந்த பார்சலில் என்ன இருக்குது அப்படின்றத சொல்கிறேன். நாங்கள் என்ன தொழில் பண்ணுறோன்னு நிறையா பேருக்கு தெரியும். தெரியாதவங்க இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஆர்டர் போட்டு 2-3 நாள் ஆகிடுச்சு. இன்றைக்கி தான் வந்திருக்கு எங்கள் தொழிலுக்கு. இதில் உள்ள என்ன இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். சரிங்களா? நீங்களும் இந்த மாதிரி தொழில் கூட வீட்டில் பண்ணலாங்க. நல்லா வளர்ச்சி அடையும். இந்த தொழில் நல்லாவே கை கொடுக்குது. வீட்டிலே சுயதொழில் பண்ணணும், நாங்கள் ஏதாவது வீட்டில் வந்துட்டு வேலை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த தொழில் கூட நீங்கள் செய்யலாம். சரிங்களா? ஓப்பன் பண்ணுறாங்க. ஹோல்சேலாக நாங்கள் வந்து வாங்கிக்குவோங்க. பக்கத்தில் கடையிலையோ எதுவும் வாங்க மாட்டோம். ஹோல்சேலாக டைரெக்டாக அவங்கக்கிட்டே வாங்கிடுவோம். அங்கேருந்து எங்களுக்கு பார்சல் வரும். இந்த பார்சல் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா மதுரை, விருதுநகர், இங்கே தான் நாங்கள் ஆர்டர் கொடுக்குறோம். சரிங்களா? அங்கேருந்து தான் இப்போ வந்திருக்கு எங்களுக்கு பார்சல். அவங்கக்கிட்டே நாங்கள் வந்து ஆர்டர் கொடுத்துருவோம் மொத்தமாக. அவங்க பார்சல் பண்ணிவிடுவாங்க. சரிங்களா? மாம்ஸ் பிரிக்கிறாங்க. என்னன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். நம்ம தொழில் நிறைய பேருக்கு தெரியும். தெரியாதவங்க முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்களும் இது வாங்கி சேல்ஸ் பண்ணலாம். அதுக்காண்டி தான் நான் திரும்ப சொல்கிறேன். ஆமாம், சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னு நிறைய வீடியோ போட்டிருக்கேன். அந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்ட்ராவாக வீட்டிலேருந்து சேவிங்ஸ் பண்ணுறதுக்கு இந்த தொழில் வந்து ரொம்பவே கை கொடுக்கும். மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள். இந்த தொழில் நாங்கள் நல்லா போகுது அப்படின்னு நாங்களே எங்களுக்கு வந்துட்டு இது போகுமா அப்படின்னு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணதான் நல்லா போகுதுங்க. வெற்றிகரமாக போய்கிட்டு இருக்குது. நீங்களும் இந்த தொழில் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி தான் திரும்ப நான் சொல்கிறேன். எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஏன்னா ஸ்கிப் பண்ணிவிடுவாங்க சில பேர். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா முழுசாக தெரியும். பாருங்கள். வாவ், எப்படி இருக்குது பாருங்கள். இதுதான் நம்ம தொழில். பாருங்கள், இது என்னதுன்னு எல்லாராலையும் கெஸ் பண்ண முடியுதா? தெரிஞ்சவங்க வேணாம், தெரியாதவங்க சொல்லுங்கள் பார்ப்போம் இது என்ன தொழிலுன்ட்டு. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒன்றும் இல்லைங்க. இது வந்துட்டு சாம்பிராணி, கப் சாம்பிராணி சேல்ஸ் பண்ணுறோம். இது வந்து மொத்தமாக இருக்கும். 50 பீசஸ் அந்த மாதிரி மொத்தமாக இருக்கும் இந்த பாக்ஸில். சரிங்களா? இதுவும் ஒரு ரேட்டு போட்டு நம்ம கொடுக்கலாம். மொத்தமாக 50 பீஸ் வேணுன்றவங்க கொடுக்கலாம். இல்லை சில்லறையாக 1 பீஸ் 2 பீஸ் வேணும் அப்படின்னாலும் நம்ம இந்த மாதிரி பாக்ஸ் வாங்கி கொடுக்கலாம். நல்ல லாபம் கிடைக்கும். சரிங்களா? இது வந்து கெட்டு போகாத பொருளை தான் நாங்கள் சேல்ஸ் பண்ணுறோம். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கிறேன். எந்த பொருளுமே நாங்கள் பண்ணுற எல்லா பொருளுமே கெட்டு போகாத பொருள் தான். ஓகேங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் நாங்கள் சேல்ஸ் பண்ணுறது கப் சாம்பிராணி. சரிங்களா? வாவ், கப் சாம்பிராணி. ஓகேங்களா? இது ஃபுல்லுமே கப் சாம்பிராணி தாங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். பாருங்கள், இந்த மாதிரி நாங்கள் வாங்கி மொத்தமாக ஹோல்சேலாக எடுத்து அடுக்கி வச்சுக்குவோம். மொத்தமாக வாங்கி நாங்கள் வச்சுக்குவோம். இது வந்து எத்தனை பீசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 117 பீசஸ் ஆர்டர் போட்டிருக்கோம். சரிங்களா? எல்லாம் முடிஞ்சது. இது 2வது டைம் நாங்கள் ஆர்டர் போட்டிருக்குறோம். அதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க. இது எவ்வளோக்கு விற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை போட்டிருக்குது 12 பீசஸ்ஸு. எவ்வளோக்கு போட்டிருக்குது? 84 ரூபாய்க்கு போட்டிருக்குங்க. நீங்கள் உங்கள் ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோக்கு போகுமோ அவ்வளோக்கு நீங்கள் சேல்ஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? உங்கள் ஏரியாவில் 12 பீசஸ் எவ்வளோக்கு கொடுக்குறாங்க, எவ்வளோக்கு மக்கள் வாங்குவாங்க அப்படின்றத பார்த்து நீங்கள் சேல்ஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஆல்ரெடி பாருங்கள், அங்கே மேலெல்லாம் பத்தி இதெல்லாம் வியாபாரம் பண்ணுறோம். அது போக இன்றைக்கி வந்துட்டு சாம்பிராணி தீர்ந்து போனது, அதனால் ஆர்டர் போட்டு வாங்கிட்டோம்.
இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் வாங்கி வச்சுட்டு அக்கம் பக்கத்தில் சொல்லலாம், இல்லை தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லலாம், இல்லை கடைக்கு கூட நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு பீஸு நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸை ஓப்பன் பண்ணி கொடுங்க கடையில். அவங்க யூஸ் பண்ணிவிட்டு நல்லா இருக்குது அப்படின்னாங்கன்னா நீங்கள் ஒரு ரேட்டு போட்டு தாராளமாக கொடுக்கலாம். சரிங்களா? நல்ல ஒரு தொழிலுங்க. சுய தொழில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த தொழில் எடுத்து பண்ணலாம். சரிங்களா? பாருங்கள், 117 பாக்ஸ் போட்டோம், ஆர்டர் போட்டோம். பார்த்தீங்களா? எல்லாமே நம்ம அடுக்கி வச்சாச்சு. ஆல்ரெடி ஒரு பிராண்ட் வாங்கினோம் நாங்கள். இது ஃபுல்லாக தங்கமயில், மதுரையிலேருந்து வருது. ஓகேங்களா? ஓகே நண்பர்களே, சுயதொழில் ஆரம்பிக்கிறவங்க இந்த மாதிரி உங்களுக்கு ஐடியா தோணுச்சுன்னா தாராளமாக எடுத்து பண்ணுங்கள். நல்ல லாபம் கிடைக்கும். நல்லா ஹோல்சேலாக வாங்குங்க. கடையில் வந்து வாங்க வேணாம். ஹோல்சேலாக நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா நல்ல லாபம் இருக்கும். சுயதொழில் பண்ணுறவங்க கண்டிப்பாக இந்த தொழிலும் பண்ணலாமா அப்படின்றத யோசித்து பாருங்கள். ஓகேங்களா? நல்ல முடிவாக எடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் இந்த மாதிரி தொழில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு ஐடியா தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். நாங்கள் கண்டிப்பாக அதுக்கு தகுந்த மாதிரி ஐடியா கொடுக்குறோம். ஓகே நண்பர்களே, பாய்.